டோப்பமைன். இந்த டோப்பமைன்ற வேர்டு வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் எல்லாருமே மொபைல் கையில் இருக்கனால இன்ஸ்டண்ட்டாக எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த இன்ஸ்டன்ட் அப்படின்ற மேட்டரில் தான் பல சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கலாம், எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாதவங்களாக இருக்கலாம். இப்போவாது ஒருக்க இதை மட்டும் செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிற மாதிரி பர்சனாக இருக்கலாம். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். ஒரு தண்ணி அடிக்கிறவன்ட்ட கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு செயல்பாடு செய்கிறதுக்கு. கண்டிப்பாக காரணம் இல்லாமல் காரியங்கள் இல்லை. டோப்பமைன் ரொம்ப முக்கியமான ஒரு கெமிஸ்ட்ரி சேஞ்ச், நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேதியியல் மாற்றம். அது என்ன தருது அப்படின்னா ஒரு சந்தோஷம், பரவசம், உற்சாகம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. நம்ம இயங்குறதுக்கு தேவையானது அதுதானே. ஸோ டோப்பமைன் குறைஞ்சா என்ன ஆகும்னா ரொம்ப சோர்வாகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகும். உற்சாகம் இருக்காது, ரொம்ப கவலையாக இருப்போம், தூக்கம் இருக்காது, பல இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டோப்பமைன் லோவாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். ஞாபகம் மறதி கூட ஏற்படும். அது அளவுக்கு அதிகமாகிட்டா என்ன ஆகும், ரொம்ப டோப்பமைன் வந்துருச்சு, இப்போ பரவச நிலை, அப்படியே சந்தோஷத்தையே ரொம்ப அதிகமாகிட்டா பரவசம்போம். அந்த பரவச நிலையும் தாண்டி போய்ட்டு என்ன ஆகிடும்னா பைத்தியமே பிடிச்சிரும். அந்த அதிகபட்ச சந்தோஷம் வந்து பைத்தியத்தையே கொடுத்துரும். சரி, இந்த டோப்பமைன் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ராப் மாதிரி பயன்படுத்தப்படுது இந்த டோப்பமைன். இதை வச்சு நம்மளோட செயல்பாட்டை எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இயங்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டோ இல்லை நம்மளுடைய சுயத்தை விட்டுட்டோ நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்கிறதுக்கு நாம் வந்து அடிக்ட் ஆகிறோம். அதுக்கு சில காரணங்கள் நம்மளை சுற்றி இறைஞ்சி கிடக்கு. நெட்டு இப்போ ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்குது, அதுவும் ரொம்ப குறைவான விலையில். அது யூஸ் பண்ணுறதுக்கான டிவைஸும் கிடைச்சிருது, அது ஆக்சஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அண்டர் 18% கூட ரொம்ப ஈஸியாக தவறான படங்கள் பார்க்குறதுக்கோ, தவறான கதைகள் படிக்கிறதுக்கோ, தவறான பழக்க வழக்கங்கள் ஆட்படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டோப்பமைன் சுரக்கிறதுக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்பேட் பண்ணுறது, சுயன்பம். சுயன்பம் அனுபவிக்கிறதுன்றது வந்து சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம கையால் நமக்கே நம்ம கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இல்லையா. ஸோ அது வந்து பெருசாக யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை, எதுவும் செலவு பண்ண தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு பரவசம். எனக்கு வேற வழி தெரியல, நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கேன், எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, தூக்கம் வரல, அதனால் அதை நான் பண்ணிக்கிறேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க. எனக்கு அது கொடுக்குற சந்தோஷம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை, ஒரே ராத்திரியில் 4 தடவை, ஒரே நாளில் வந்து 10 தடவை இப்படி டோப்பமைன் தேவைப்படுது அப்படின்றதுக்காக அதோட வரமுறை இல்லாமல் அதை பயன்படுத்துறதும், அந்த சுயன்பம் செய்கிறதுக்காக பான் வீடியோஸ் பார்க்குறதும், இதெல்லாம் மட்டும் டோப்பமைனை வந்து கொண்டு வர்றதுக்கான நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இதை தாண்டியும் பண்ணுறோம். என்னன்னா இப்போ யாருமே இல்லாத நேரத்தில் தான் பார்ப்போம், இல்லை நைட் டைமில் ஒரு நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் டைமில் தான் பார்ப்போம் இல்லையா. பட் எல்லாரும் இருக்கும்போது நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஜனங்களோட கலந்துருந்தால் நம்ம தப்பு எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சோம்னா, ஜனங்களோட கலந்துருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஒன்றா உட்காந்துருந்தாலும் சரி, எனி டைம் உங்கள் கையில் ஒரு மொபைல் இருக்குது, அதில் ஏதோ ஒரு ரீல்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களோ நீங்கள் வீடியோஸோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது எப்படி பார்க்குறீங்க, ஏன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கண்டினியூவாக ஏன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, டக் 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 டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ மேலே போயிட்டே இருக்கும். பட் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறப்ப தெரியாது. அனானிமஸா நமக்கே தெரியாம நம்ம ஏங்கிட்டு இருப்போம், என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அதை பார்த்துட்டு இருப்போம். இதுதான் அடிக்ஷன் சொல்கிறது. ஒரு டார்க் சாக்லேட் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன எஃபெக்ட் தாங்க டோப்பமைன்றது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நல்ல நிம்மதியான தூக்கம், ஒரு நல்ல மியூசிக், இது எல்லாமே நம்ம வெற்றி நோக்கி நம்ம போராடுறோம் இல்லையா. போராடி ஜெயிக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளில் கூட ஒரு டோப்பமைன் இருக்குது. அதை நோக்கி போனால் அது பாசிட்டிவ் வேவா, பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கிற வழியை பொறுத்து தான் நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி சோகப்பாட்டு கேட்டு அழுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை பான் வீடியோஸோ, போன் ஸ்டோரிஸோ, எராட்டிக் ஸ்டோரிஸோ படிச்சுட்டு அந்த மாதிரி வெப்சைட்டுகளை தேடி பிடிச்சி பார்த்துட்டு அதுலேயும் ஒரு திருப்தி இல்லாமல் மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் டோப்பமைனை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அசந்து நான் தூங்கிட்டேன், சோகப்பாட்டு கேட்டு கண்ணீர் விட்டு தூங்குனவங்களும் இருக்காங்க. இல்லை இந்த மாதிரியான படங்கள் பார்த்துட்டு விந்து வெளியேறினதுக்கு பிறகு தூங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ தூக்கத்துக்கு இது ஒரு ரீசனாகவும் இன்றைய தலைமுறைகள் இதை சொல்றாங்க. என்ன ரீசன்னா இமீடியட் ரிசல்ட், இன்ஸ்டன்ட் ரிசல்ட், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்படி வேகமாக கிடைக்கக்கூடிய எதுவுமே நமக்கு கண்டிப்பா ஆரோக்கியமானது கிடையாது. ஆனா அது எல்லாமே வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு பொருளா இருக்கும், எல்லாமே நம்மளை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், நம்ம மைண்ட் ஈஸியா டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். சில பேர்லாம் அத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பல முறை மாஸ்டர்பேட் பண்ணிட்டு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுவாங்க. என்ன ஆயிடும்னா அந்த டோப்பமைன் நீடுக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அது பண்ணி ஒரு டயத்துக்கு மேலே அச்சோ இதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேனே, எப்படி ட்ரிங்க் அடிக்ட் இருக்கவங்க வந்து ராத்திரிலாம் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் டயத்தில் கை நடங்குது, ஏதோ ஒரு ரீசனுக்கு குடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு ஹேங் ஓவரில் மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டேனேன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க சம் பர்சன்ஸ். அதே மாதிரி தான் இம்மிடியேட்டாகவே ஒரு குற்ற உணர்ச்சி கொண்டு வந்து போச்சு, எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு, ஏதோ நமக்கு ஆக போகுது, நம்ம குழந்தை பாக்கியமே கிடைக்காதுன்ற அளவுக்கு மன உளைச்சல் ஆகிடும். ஸோ மன உளைச்சலுக்காக செய்யப்பட்ட ஒரு காரியமே மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அது ரிலேட்டடான வீடியோஸை செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு டாக்டர்ஸ் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறது ஒன்றும்
ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒன்றும் ஒரு பெரிய குற்றம் விஷயம் கிடையாது, அது ஒன்றும் பாவம் கிடையாது, அதை பண்ணுறதுனால இட்ஸ் நேச்சர் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்லும்போது அதை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடுவாங்க. மாஸ்ட்ரிபியூட் அல்லது சுய இன்பம் இல்லை கைப்பழக்கம் எந்த வேர்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ செய்யறது தப்பு இல்லதான். ஆனா அது எப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஃபீலிங்ஸ், உங்களோட ஃபீலிங்கை டியூன் பண்ற டைமிங் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு தூக்கம் வரலன்றக்காக தூக்க மாத்திரை எடுத்துக்கணும் இல்லையா, அது தூக்க மாத்திரை ரெகுலரா எடுத்துக்கிட்டாலும் தப்பு, எப்பயாவது ஒருக்க தான் எடுத்துக்கலாம், அது ரொம்ப தேவைப்பட்டா. அதே சமயம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கிட்டு என்ன ஆயிடும், கண்டிப்பா ஆபத்தாயிடும். இது மாதிரி தான் ஒருவேளை அந்த பழக்கம் உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மிதமிஞ்சி உடம்பு தேவைப்படுமோ அதுவே அதை வெளியே தள்ளிடும், அதுவே அதுக்கான தூண்டுதலை கொடுத்துரும். கல்யாணம் ஆனவங்க இந்த தாம்பத்தியத்தில் இருந்துக்கலாம், செக்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். செக்ஸ் கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் எங்கேயாவது போய் ஏதாவது தப்பு பண்ணிடுறதுக்கு யாரையாவது வலுக்கட்டாயமாக பிடிச்சி அவங்கள நான் ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு தப்பாக நடந்துடுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். பட் அது பரவாயில்ல தான், உண்மை தான். பட் அது உங்கள் ஹெல்த்தை பாதிச்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நம்ம மனநிலையை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும். ஆனால் அதுக்கு ஒரு போனோ இல்லை ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கோ இப்படி ஏதாவது இருந்தால் தான் முடியும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் இல்லையா, அதுதான் இங்கே தப்பு. அப்படி யோசிக்கிறப்பவே நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். மனநிலை ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஸ்லோவான வேஸ் நிறைய இருக்குது. ரொம்ப கம்மியான லெவலில் டோபமைன் கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு டோபமைனை கொடுக்கக்கூடிய நல்ல உணவு பழக்கங்கள், நல்ல தூக்கம், நல்ல இசை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கு. ஒரு டார்கெட் எடுத்துட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டே இருங்க. எவ்ரிடே ஒரு டார்கெட் எடுத்துக்கங்க, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுங்க. நீங்க இந்த டார்கெட் பண்ணி ஆகணும்னு நினைச்சிட்டு அதுக்காக கஷ்டப்படுங்க, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது டோபமைன் கண்டிப்பா சுரக்கும். இல்லப்பா எனக்கு இன்ஸ்டன்டா தேவைப்படுதா, ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க, கொஞ்சம் பழங்கள் சாப்பிடுங்க, போதும், டோபமைன் கொடுக்கும். கண்டிப்பா அது கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகம் இருக்கு. ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு உற்சாகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது லாங் டைம்ல கிடைக்கக்கூடிய பெரிய சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ஸ்டன்ட் ரெமிடிஸ் தேடி போக வேண்டாம். மனமும் உடம்பும் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது. மனசை சரியா வச்சுக்க கத்துக்கிட்டாலே உடம்பு சரியா இருக்கும். உங்களால முடியலன்னு மனசுல விழுந்துட்டா அதை நீங்க நம்பிட்டா உண்மையாவே உடம்பு சரியில்லாமையே போயிடும். உங்களால முடியல நீங்க நம்பிட்டீங்கனாலே போதும், உடம்பு அது சரியில்லாமே போயிடும். உங்க மனசோட உங்க உடம்புக்கு இருக்கிற கனெக்ஷன் இருக்குல்ல, அதை சரி பண்ணிட்டா உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உண்டான மொத்த தொடர்புமே சரியாயிடும். உங்களோட ஆள் மனசு சந்தோஷமா வச்சுக்கிட்டு அதை உங்க செல்ல பிராணி மாதிரி பாத்துக்குங்க, இல்லாட்டி உங்க செல்ல குழந்தை மாதிரி பாத்துக்குங்க. அதுக்கு தேவையானதை கொடுங்க. உங்க குழந்தைய நீங்க எப்படி பாத்துப்பீங்க, அது கேட்கறதெல்லாம் கொடுத்துட முடியாது. அதுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும். அதுக்கு தேவையான அந்தந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் நமக்கு தெரியும். அது ஒரு எல்லையை தாண்டி போகலாம் பார்த்துக்கணும் நமக்கு தெரியும். அது எங்க கீழே விழுந்துரும் நமக்கு தெரியும். குழந்தை கண்ணுக்கு முன்னாடி கவர்ச்சியா ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அது தேடி ஓடத்தான் செய்யும். நாம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம மனசை ஒரு குழந்தை மாதிரி நாம வளர்க்குற விஷயமா அதை பார்த்துக்கும் பொழுது அதோட எல்லையை அதை தாண்ட விடாம நம்மளால பார்த்துக்க கண்டிப்பா முடியும். டோபமைன் வேணும்னா தற்காலிகமான வழிகள் நிறைய இருக்கு, ஆரோக்கியமான வழிகள் நிறைய இருக்கு. அதை தேடினா போதும். கவலை இல்லாம இருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா சந்தோஷமா இருக்கணும். கேட்குறப்ப ஏதோ மொக்கஜோ கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா, உண்மை அதுதான். ஆனால் இதுதான் சந்தோஷமா இருக்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியமே அதுதான். இது ஒரு தத்துவமே வச்சுக்கோங்களேன். கவலை இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா ஹாப்பினஸ் மட்டும்தான் ஹாப்பினஸை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் மூலப்பொருள் எதை போட்டு தயாரிக்கிறீங்களோ அதை வச்சு தானே உங்களுக்கு தயார் பண்ணுற பொருளும் வரும். ஸோ மூலப்பொருள் ஒன்றா இருக்கும்போது விளைவுகள் வேறையா இருக்காது. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹாப்பினஸை நீங்கள் விதைக்கும் பட்சத்தில் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஹாப்பினஸ் தான் வரும். அதை நீங்கள் அறுவடை பண்ணலாம். எவ்வளவு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் மனசை மட்டும் சரி பண்ணி சந்தோஷமா வச்சுக்குங்க, அது போதும். உங்க மனசை சரி பண்ணி வச்சுக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும். ஸோ இந்த டோபமைன் ட்ராப் பத்தி தெரிஞ்சுக்குங்க. டோபமைன் எந்த மாதிரியான ஒரு ட்ராப் அப்படின்னா நம்மளோட மனசை மொத்தமா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு நம்மளா ஏங்க விடாம தடுக்கக்கூடிய ஒண்ணுதான் டோபமைன் ட்ராப். இந்த டோபமைன் ட்ராப் பத்தி ஒரு புக்கே இருக்கு, பிரசன்ஜித் ஆகே அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. இந்த புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கி படிங்க. போன் அடிக்ஷனை பத்தியும் டோபமைனோட ட்ராப்பை பத்தியும் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என் கூட தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.